ஆஸ்ட்ராலஜி வெர்சஸ் ஃபேஸ் ரீடிங். ஸோ இந்த ஆஸ்ட்ராலஜி அண்ட் ஃபேஸ் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறதும் இதில் எது வந்து உண்மை, எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது நம்ம மெயினாக சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு பேஸ் பண்ணி வருவாங்க. ஒரு முக அமைப்புகள் இப்படி இருந்தால் அவங்க இந்த மாதிரி கேரக்டரில் இருப்பாங்களா, இந்த நேச்சரில் இருப்பாங்களா, அவங்க வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்களா, ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பாங்களா, ரொம்ப பேசுவாங்களா, இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது. பட் இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட A to Z, அவங்களோட பிறப்பு, அவங்க பிறந்த நாளில் இருந்து அவங்க கடைசி நாள் வரைக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க கேரக்டர் எப்படி இருக்க போகுது, நேச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி நல்ல விஷயங்கள், அவங்களுக்கான என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சுக்கலாங்க. இதுவே ஒரு ஃபேஸ் ரீடிங் நம்ம வந்து இந்த முகத்தை பார்த்து எடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நானே என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்பேன். நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸு இதெல்லாம் நீங்கள் அனுப்புகிறீங்க. இப்போ அனுப்பும்போது சில பேர்த்துக்கு உங்களோட ஃபோட்டோ, உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்பேன். இது என்ன ரீசனுக்கு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. எதுக்காக வந்து இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு கேட்குறாங்க, முகத்தை வச்சு என்னப்பா இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துலேருந்தே நம்ம இந்த காலம் வரைக்கும் நம்ம ஃபேஷியல் ஃபீச்சர், நம்மளோட முக பாவனைகள் மூலம் நம்ம நல்லா இருக்கமா, சந்தோஷமாக இருக்கமா, இல்லை வந்து ரொம்ப மூடியாக இருக்கமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கடங்களை உள்ளே வச்சுருக்கமா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம முகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இது நம்ம டக்குன்னு வீட்டுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது என்ன இன்னைக்கு டயர்டாக இருக்க, என்ன படித்த, என்ன ரொம்ப விளையாட்டா, இப்படிலாம் கேட்போம். இது எது ரிகார்டிங் குழந்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கேட்குறோம் அப்படின்னா அந்த முக பாவனைகளை வச்சு. ஸோ இந்த ஃபேஸ் ரீடிங்கும் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மேட்ச் நம்ம கொண்டு போகும்போது சில பேர்த்துக்கு நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியில், அதாவது ஜோதிடத்தில் வந்து லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட நேச்சர், அவங்க என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம். இப்போ இந்த லக்னம் சில பேர்த்துக்கு நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய டைமிங்கில் மிஸ்மேட்சோ இருக்கோ, டைமிங் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஃபேஸிங் நம்ம எடுத்து பார்த்தால் ஓகே, இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தி ஏறு நெத்தின்னு சொல்லுவாங்க. நெத்தி வந்து பெருசாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு ஆர்ட்டுங்க, ஒரு ஸ்கில், அதை தான் நம்ம சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்கிறோம். மூக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் குண்டாக இருந்தால் கோவம் ஜாஸ்தி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேசிஸில், இந்த அடிப்படையில் தான் வந்து ஆஸ்ட்ராலஜியில் நாங்கள் கேட்கக்கூடியது எதுக்குனாலும் இந்த முகத்தை உங்களால் பார்த்து இந்த ஃபேஸ் ரீட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயத்த. சில பேர்த்துக்கு லக்ன அமைப்புகள் சரியாக உட்காரலை, இல்லை எங்கள் சைடில் வந்து பிறந்த நேரம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வரீங்க, உங்களோட ஆக்டிவிட்டி நாங்கள் எடுத்தோன்னே கேட்போம், எதுக்காக ஜோதிடம் பார்க்கணும், உங்களுக்கு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, உங்களோட பிஸ்னஸ்க்காக பார்க்கணும்பாங்க, இல்லை வந்து குழந்தை படிப்புக்காக, இல்லை வந்து மேரேஜ்க்காகன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கான ஒரு தேவைகளுக்கான ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அந்த கேள்விகள் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஆஸ்ட்ராலஜியில், அதாவது ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம், ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான ஃபார்முலாவுக்கு அப்போ இருக்கக்கூடிய டைம் செட் ஆகுமா என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல டைம் செட் ஆகலன்னு வைங்களேன், நாங்கள் வந்து என்ன கேட்போம் அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ரீட் பண்ணணுங்க, அவங்களோட ஃபோட்டோவை. இது வந்து எல்லா ஆஸ்ட்ராலஜியும் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் எங்கள் சைடில் நம்ம வந்து பண்ணக்கூடிய சர்வீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட செல்ஃபி ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போங்க. அப்போ அந்த ஃபோட்டோ, அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் அவங்களோட லக்னம் அப்படிங்கிறது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களோட இன்டர்பர்சனாலிட்டி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ஸ்கில்ஸ் ஆகட்டும், அவங்க என்ன மாதிரியான ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கன்சல்டேஷன், நீங்கள் ஜோதிட ஆலோசனை கொடுக்கலாங்க. ரொம்ப ஒரு கோபமாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கோபமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து தூண்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கன்சல்டேஷனில் கொடுக்கக்கூடாது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்பர்சனாலிட்டி, ஸ்கில்ஸு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை கேட்குறோம். ஸோ ஆளுங்க எப்படி நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம ஆலோசனை கொடுக்க முடியும். அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. பட் என்னென்னா சில பேர் வந்து டக்குனு இப்போ நம்ம வெளில ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது வெளில பார்த்தாங்க அப்படின்னா, ஐயோ நீங்கள் வந்து ஆஸ்ட்ராலஜர் தானே, என்னோட முகத்தை பார்த்து ஏதாவது சொல்லுங்களேங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. இந்த முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா வெறும் அவங்களோட எமோஷன்ஸை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி அதை தாராளமாக சொல்லலாங்க. அவங்க அப்போதைக்கு என்ன சிந்தனைகள் இருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல்டில் இருந்து பேசும்போது அந்த ஃபீச்சர்ஸ் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பாவனைகள் மாறும்போது அவங்களுக்கான அவங்க என்ன ஒரு நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? ஆனால்
அதுவே வந்து அவங்களோட ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ராலஜி உங்களோட சார்ட்டை படிக்கிற அளவுக்கு துல்லியமாக நம்ம வந்து வெறும் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் நம்மளோட ஃபேஸ் ரீடிங்கை வச்சு நம்ம செய்ய முடியாது. ஸோ இதில் வந்து என்னென்னா ஜோதிடத்தில் வந்து சார்ட் படிக்கிறது பெஸ்ட்டாக உங்களுக்கு, இல்லை இந்த முகபாவனைகள் உங்களோட ஃபேஸ் ரீடிங் பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியில் வந்து சார்ட் படித்தாதான் நீங்கள் பிறந்த நேரம் உங்களோட நாள் கிழமைகள் அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கான சென்டிமெண்டல் லைஃப் எப்படி இருக்குது, உங்களுக்கான ஃபிசிக்கல் பாடி உடல் ரீதியான தொந்தரவுகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களோட பிஸ்னஸ் வகையில் உங்களோட கரியர் க்ரோத், உங்களோட எஜுகேஷன், உங்களோட குழந்தையை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள், இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்துட்டு பூர்ண பதில் எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சார்ட் ரீட் பண்ணும்போது தான்.